இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எள்ளு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வெறும் ரெண்டு பொருள் இருந்தால் போதுங்க. எள்ளு, உருண்டை வெல்லம். எள்ளு வந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு அப்புறம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எள்ளு பொரித்து எடுக்கிறதுக்கு வந்து நல்லா பொரியிற வரைக்கும் விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம பாகு காய்ச்சலுக்கு உருண்டை வெல்லத்தை வந்து நம்ம கட் பண்ணி போட்டு 100 இல்லது 150 ml தண்ணி ஊற்றி ஆட் பண்ணால் போதும். நம்மளுக்கு பாகு வந்து 300லேருந்து 350 மில்லிலிட்டர் பாகு இருந்தால் மட்டும் போதும். அதனால் அது தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு பாகு காய்ச்சிக்கலாம். இந்த பதம் எப்படி அப்படின்னா, நம்மளுடைய வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டிக்கோங்க. அதில் இருக்க தூசி, அழுக்கு, ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள், கல் இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வறுத்து வச்ச எள்ளை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி நம்மளுடைய பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதனுடைய ஒவ்வொரு லட்டு கொஞ்சம் கொஞ்சம் மெஷர்மெண்ட் எடுத்து மெஷரிங் ஸ்கேலில் வச்சு 25 கிராம்ஸ் இல்லை 20 கிராம்ஸ், ஒரு பேக்கெட்டில் வந்து 4 லட்டு இருக்குது அப்படின்னா 100 கிராம்ஸ்க்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வெயிட் பொறுத்து லட்டு மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுனால சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஹோம் யூஸ்க்கு வேணாலும் நீங்கள் இந்த ப்ராசஸை ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது உருண்டை பிடிக்கும் போது கையில் பிச ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஃபேனில் லைட்டாக ஒரு 2 to 3 minutes காஞ்சதுக்கப்புறமா திரும்ப லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா டெக்ஸ்சரும் அதனுடைய கலரும் வந்து சூப்பராக வரும். லட்டு பிடிக்கும்போது நீங்கள் வந்து கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். இது வந்து ஈஸியாக வீட்டில் வந்து சுலபமாக பண்ணிடலாம். இதோட சேம் ப்ராசஸ் தான் வந்து நிலக்கடலை லட்டு வீடியோவும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மேலே இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, தேங்க்யூ.